Hi friends, welcome to our channel TNPSC Shortcuts. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Hindu Religious 2019ல நடந்த இந்து மதம் சைனம் பயணம்ல உள்ள क्वेश्चंस தான் பார்க்க போறோம். இந்த क्वेश्चंस நீங்க ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிருந்தீங்க அப்படினா பார்க்க வேணாம். பார்க்காதவங்க பாத்துக்கோங்க. இத எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் prepare பண்றவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். சோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் क्वेश्चन கீழ்க்கண்டவற்றுள் அந்த கரணங்களில் சேராதது எதுன்னு கேட்டிருக்கு. பக்தி. புருடன் தத்துவத்தை சேர்ந்து சாங்கிய தத்துவங்களின் எண்ணிக்கை எவ்வளவு கேட்டா 25 25. நிஷ்காமிய வினை டேஸ் கொடுக்கும் முத்தி. சூனிய கோட்பாடை வழங்கியவர்கள் புத்த சமயம். சாங்கிய தத்துவத்தை தோற்றுவித்தவர் யார்? கபிலர். இன்பம் நுகர்வதே முத்தி என்று கூறும் சமயம் சாருவாகம். கீழ்கண்டவற்றுள் வாசக தீக்கையோடு தொடர்பு இல்லாதவர் யார்? மேற்கண்டார். முருகன் மரக்கருணையால் ஆட்கொண்டது யாரை? சூரன். முருகப்பெருமானின் மூன்றாவது கை டேஸை செலுத்துகின்றது? அங்குசம். பாண்டிய மன்னன் நெடுமாறனின் சுரநோயை தீர்த்தது யார்? திருஞான சம்பந்தர். பொன்னம்பலத்தில் வீற்றிருக்கும் பெண் தெய்வமாக சேந்தனார் கூறுவது யாரை? உமாதேவி. இந்திரன் பவனி வரும் வாகனம் ஐராவதம். கண்ணபிரான் கீதையில் மாதங்களில் நான் டேஸ் மாதமாயிருக்கிறேன் என அருளுகிறார்? மார்கழி. அடுத்தது பொறுத்துக பாருங்க. பக்தர் சரிய நெறியாளர், தொண்டர் கிரிய நெறியாளர், சாதகர் யோகிதர், சித்தர்னா ஞானிகள். அவதாரம் என்பதன் பொருள் இறங்கி வருதல். நானாவித உருவாய் நமையாழ்வான் என பாடியவர் திருஞான சம்பந்தர். 10ஆம் திருமுறையாக கூறப்படுவது திருமந்திரம். திருமுறைகளில் காணப்படும் அந்தாதிகள் எத்தனை? 7. சமணத்தின் கூற்றுப்படி சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுக்கவும். முத்தன் ஆசாபாசத்தை கட்டறுத்தவன். பூஜை செய்பவரின் உடலில் மற்றும் உள்ள சுத்தத்தை டேஸ் என்பர்? ஆத்தும சுத்தி. சோடாசோப சாரங்கள் எத்தனை? 16. பூஜையின் வகைகள் எத்தனை? ஆத்மார்த்தம், பரார்த்தம். சனாதன தர்மம் என அழைக்கப்படும் மதம் எது? இந்து மதம். கீழ்கண்டவற்றுள் இறைவன் எடுக்கும் திருமேனிகளில் சேராதது எது? மோகி. கன்னியாகுமரி பகவதி அம்மனை கீழ்கண்டவாறு பாடியவர் யார்? நீலத்திரைக்கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவ செய்யும் குமரி என்று பாடியவர் பாரதியார். லட்சுமி தேவியை திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று பாடியவர் யார்? பெய்யாழ்வார். சூரன் தன்னை டேஸ் மர வடிவமாக மாற்றிக்கொண்டால் மா வடிவமாக. திருவாதிரையில் நடராஜ வழிபாட வேண்டும் என்று கூறும் ஆகமம் காரண ஆகமம். மந்திர ஜபமுறை டேஸ் வகைப்படும்? 3 வகைப்படும். கீழ்கண்டவற்றுள் யோகத்தின் அங்கங்களில் சேராதது நித்திரை. பஞ்சாக்கரத்தோடு தொடர்புடைய சமயம் எது? சைவம். 5 கரத்தினை என துவங்கும் தோத்திரமாலை எந்த தெய்வத்திற்குரியது? விநாயகர். காதலாகி கசிந்து என துவங்கும் தோத்திரமாலை எந்தெய்வத்திற்குரியது? சிவன். குனித்து புருவமும் கொவ்வை என துவங்கும் தோத்திரமாலை எத்தெய்வத்திற்குரியது? நடராஜர். பச்சைமா மலை போல் மேனி என துவங்கும் தோத்திரமாலை எத்தெய்வத்திற்குரியது? திருமால். கல்லை தெப்பமாக கொண்டு கடலிருந்து கரையேறியவர்? திருநாவுக்கரசர். சங்கரர் முக்தி பெற்றது 32ஆம் வயது. ராமானுஜர் துறவு பூண்டது 18ஆம் வயது. மத்துவாச்சாரியர் துறவு பூண்டது 9ஆம் வயது. ராமானுஜர் தமது வீட்டிலேயே எந்த வயது வரை வேதம் பயின்றார்? 15ஆம் வயது வரை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆப்ஷன் சி கொடுத்திருக்காங்க. அடுத்தது சாங்கியாவின் கருத்துப்படி கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? ஆப்ஷன் 2ம் 3ம் சரி அப்படின்னு சொல்லியிருக்கு. இதனை தோற்றுவித்தவர் கபிலர். புத்தியே அந்த காரணமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. உள்ளம் பெருங்கோவில் எனும் பாடலை வழங்கியவர் யார்? திருமூலர். கோயில்கள் எதன் அடிப்படையில் நிர்மாணம் செய்யப்படுகின்றன? ஆகமம். ஆலயங்கள் எந்த வடிவில் அமைக்கப்படுகின்றன? மனித உடம்பு. முழங்கால் அப்படின்னு சொல்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. பின்வருவற்றுள் தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்கு. 3வது உள்ளது வாய் நந்தி மண்டபம் அப்படின்னு சொல்லியிருக்கு. தப்பு. மந்திரமாவது நீர் என பதிகத்தை பாடியவர் திருஞான சம்பந்தர். உடலில் உள்ள வெப்பத்தை நீக்கி குளிர்ச்சியை தருவது சந்தனம். அத்வைத மதத்தை டேஸ் என்றும் அழைப்பர்? வேதாந்த மதம். கண்ணால் யானும் கண்டேன் காண்க என்று பாடலை பாடியவர் மாணிக்க வாசகர். ஆன்மா பிறவிகள் தோறும் செய்த வினைகளில் நிலக்கலம் டேஸ் எனப்படும்? சஞ்சிதம். உயிர் வர்க்கத்தில் அண்டஜம் என்றால் என்ன? முட்டையில் தோன்றுவன. உயிர் வர்க்க தோற்றங்களின் வகைகள் யாவை? 4. உயிர்கள் செய்யக்கூடிய வினைகள் எத்தனை? 2. கீழ்கண்டவற்றுள் உத்பிஜம் வகையில் தோன்றாதது எது? வேர்வை. சைவத்தில் 3 தீக்கைகளை பெற்றவர் சைவ ஆச்சாரியார்கள். சிவதீக்கையின் வகைகள் எத்தனை? 7. சிவபெருமானது 3 கண்ணிலிருந்தும் பொழிந்த நீரில் தோன்றியதாக சிவனடியார்கள் எண்ணுவது உருத்ராக்கம்.
பிரளயாகலர் என்று அழைக்கப்படுபவர் இரு மலத்தால் கட்டுண்டவர். சரியே அப்படின்னா எதை சொல்லுவோம்? சாலோகம். கிரியே அப்படின்னா சாமீபியம், யோகம் அப்படின்னா சாரூபம், ஞானம் அப்படின்னா சாயுஜ்யம். அடுத்தது சன்மார்க்கம் அப்படின்னு சொல்றது சாயுஜ்யம், தசமார்க்கம் அப்படின்னா சாலோகம், சகமார்க்கம் அப்படின்னா சாரூபம், சத்புத்திர மார்க்கம் அப்படின்னா சாமீபியம். ஆலய வழிபாட்டில் இறுதியாக வழிபட அமைக்கப்பட்டிருப்பவர் சண்டீஸ்வரர். வள்ளி திருமண தத்துவத்தை கூறும் சிவஞான போதம் டேசாம் சூத்திரத்தில் உள்ளது? 8ஆம் சூத்திரத்தில். வள்ளியும் தேவானையும் யாருடைய புதல்விகள்? திருமால். திருத்தொண்ட தொகையின் பேருரையாய் நின்று விளங்கும் திருமுறை 12ஆம் திருமுறை. சைவ சித்தாந்த முப்பொருள் உண்மையினை நூல் வாயிலாக போதிப்பதற்கு டேஸ் தீக்கை என்று பெயர்? சாத்திர தீக்கை. உயிர் உடலில் இருக்கும் போதே அடையும் முக்திக்கு என்ன பெயர்? ஜீவன் முக்தி. சைவ சித்தாந்தத்தில் இறைவனின் குணங்களாக கூறப்படுவது 8. சைவ சமயத்தின் சாத்திரங்கள் என்று அழைக்கப்படுவன மொத்தம் 14. முதல் 3 சைவ திருமுறை எழுதியவர் சுந்தரர். 10ஆம் திருமுறை ஏற்றியவர் திருமூலர். கீழ்கண்டவற்றுள் சுத்தமாயோடு பொருந்தும் சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க? 3 மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒடுங்கி மலத்து உலதாம் அந்தமாதி என்பனார் புலவர் என்று சிவஞான போகத்தின் டேஸ் கூறும் முதல் சூத்திரம். சிவனை 7 முதல் கடவுளாக கொண்டிருக்கும் சமயம் எது? சைவம். சிவன் எனும் சொல்லின் பொருள் யாது? செம்மை. சத் என்பதன் பொருள் உள்ளது. அலுப்த சக்தி என்பதன் பொருள் பேரருள் உடைமை. கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க? அகோரம் அப்படிங்கிறது காப்பு. கீழ்கண்டவற்றுள் எந்த அதிகாரத்தின் பொருளை திருக்குறள் விரித்து கூறாமலே விட்டு விடுகிறது அப்படின்னு கேட்டிருக்கு? மெய்யுணர்தல். 3 மூர்த்தியில் நின்றியருள் தொழில் 3ம் ஆயின மூவிலை சூலத்தான் என்று திருவாக்கினை எடுத்துரைத்தவர் திருநாவுக்கரசர். எல்லா பொருள்களிலும் உயிருக்கு உயிராய் கலந்து ஞானம் கிரியை எனும் சக்தி ரூபமாய் நிற்கும் நிலை இளைய நிலை. உருவடிவம் ஒன்றனே பொருள் என்று உணர்ந்து புறந்தொழில் அளவில் இயற்றப்படும் வழிபாடு சரியே. திருநீர் அணிவதன் நோக்கம் உடல் தூய்மை பெற. பாவை பாடிய வாயால் கோவை பாடியவர் மாணிக்க வாசகர். வாலியோன் பலராமன். ராசிம்மன் நரசிம்ம அவதாரம். இளவல் கண்ணன். முல்லைக்காவலன் மாயோன். வைணவத்தில் தத்துவத்திய என்பது முப்பொருள் உண்மைகள். தட்சிணாமூர்த்தியை மௌனகுரு என்று அழைத்தது பிளவாட்ஸ்கி அம்மையார். கீழ்கண்டவற்றுள் எது உயிர்களின் வகையை சாராதது? நியாயம். வைணவத்தின் தத்துவவாதம் என டேஸ் உட்சமயங்கள் உண்டு? 6. வைகான சாகமம் யார் மூலமாக உபதேசிக்கப்பட்டது? விகனசர். நம்மாழ்வாரின் பிறப்பிடம் குருகூர். திருமாலின் அன்னாவதாரம் பற்றிய செய்தியை கூறுவது பரிபாடல். தென்கலையார் டேஸ் மொழியில் ஆழ்வார்களின் வாக்குகளுக்கு பெருமை கொடுப்பர் தமிழ். ஆழ்வார்களின் பாடல்களை தொகுத்தவர் நாதமுனிகள். ராமானுஜர் கூறும் தத்துவத்தின் பெயர் விசிஷ்டாத்வைதம். கீழ்கண்டவற்றுள் திருமங்கை ஆழ்வார் செய்யாத பிரபந்தம் எது? சிறிய திருமொழி. முதல் திருவந்தாதியை பாடியவர் பொய்கை ஆழ்வார். முதல் 3 திருமொழியில் டேஸ் கோயிலை பற்றி பாடியுள்ளார்? திருவரங்கம். சிவவாக்கியர் என்ற இயற்பெயர் கொண்ட ஆழ்வார் திருமாலிசை ஆழ்வார். ஆண்டாளின் வளர்ப்பு தந்தையார் பெரியாழ்வார். திருமங்கை ஆழ்வார் புதையல் கண்டெடுத்த நதி வேகவதி. குலசேகர ஆழ்வார் 5ஆம் திருமொழியில் பாடிய பொருள் யாது? விற்றுவக்கோட்டை. கருடாழ்வாரின் பெற்றோர் யாவர்? முகுந்தர் பதுமை. இதனோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க PDF டவுன்லோட் பண்ணீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நெக்ஸ்ட் இயர்ல வரக்கூடியவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் கொஸ்டின் பேப்பர் சர்ச் பண்ணும்போது ஹிந்து ரிலீஜியஸ் எக்ஸாம்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நெட்ல ஈஸியா கிடைக்கல. நம்ம வீடியோ போட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தது எழுதக்கூடியவங்களுக்கு பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்காக தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம பிளாக் ஸ்பாட்ல போய் எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.